இன்னைக்கு எபிசோட் நம்பர் 2 ஜிப்சி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அப்கமிங் டேஸ்லாம் நிறைய ட்ராமா வரும்னு நினைக்கிறேன். நம்ம இப்பயே ட்ராமா எபிசோட் 2 போட்டுருவோமா ஜிப்சி? கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ ஆமா பண்றோம். ஆமா ஆரம்பிக்கிறது இருக்கு. அழுகாட்சி படம் இருக்கு, அழுகுறது இருக்கு. இவன் முந்திக்கிட்டான் பாருங்க. ஆக்சுவலி டூயிட் விஜய் இருக்கா தான் பண்ணணும்னு ஜிப்சி? நினைச்சேன். டூயிட் இருக்கா ஜிப்சி இந்த ஆஹா நாடகத்துல? அது எல்லாமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். இல்ல ஜிப்சி, அது டூயிட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சீனே ஆரம்பிக்குன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுல டூயிட்லாம் முடிக்கிறாங்களாமே, அது வண்டிக்குள்ள ஓகே, டூயிட்டாம. அதுவெல்லாம் ஓகே தான். அது எப்பவுமே இருக்கும். இங்க மக்களுக்கு அதெல்லாம் சென்சார்ல தூக்கிடுவாங்க, இல்ல எடிட்ல வச்சுப்பாங்க, நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. சொல்ல முடியாது ஜிப்சி. வண்டி மேல ஏறி நின்றுட்டு ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் டூயிட் பண்ணாலும் போடுவானுங்க ஜிப்சி. இப்பதான் ஒரு நியூஸ் பார்த்து வந்தேன். மொத்த ப்ராஜெக்ட் 2500 crores. ஃபர்ஸ்ட் 500 crores தான் இவருக்கு வந்து அட்வான்ஸ். அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மீதி கொடுத்ததுனால தான் இப்போ அண்ணன் வந்து இந்த கேம்பெயின்லாம் போற, இல்லைன்னா போற மாதிரி ஐடியா இல்லையா. அதுக்கான ப்ரூஃபும் எல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன் ஜிப்சி இவனுக்கு மட்டும் எப்படி ஜிப்சி ஸ்பெஷல் பர்மிஷன் வருது? ஸ்பெஷல் சதா வரும் வரும் அப்படியே டெல்லியில இருந்து வருது. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பேரிங் ஆட் வைக்கிறேன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா உலகத்திலே ஜிப்சி ரிட்டையர்ட் ஆன மினிஸ்டருக்கு போயிட்டு உட்காந்து லெட்டர் கொடுத்தானுங்க பாத்தீங்களா? அது இவனுங்களே லெட்டர் எழுதி போட்டு அது ஃபேக்குன்னு இவனுங்களே வேற எடுத்தது. இல்ல இல்ல வேணும் வேணும். இங்க பாருங்க, இப்ப போலீஸ் அசிங்கப்படுத்திட்டானுங்க, அடுத்து இவங்க மீடியாவுமே கேவலப்படுத்துவாங்க. லாஸ்டா பாருங்க, இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு கடைசியில இவங்களே அடிப்பானுங்க பாருங்க. ஏன்னா இவனுங்க அவ்வளோ கோல்மால் பண்ணுவானுங்க. ஆனா பழைய தூக்கி இவனுக்கு மேல போட்டுருவானுங்க. இப்ப பண்ணானுங்க பாத்தீங்களா, குரூப்ல போட்டு டெலிட் பண்ணிட்டு. கிளம்பிட்டானுங்க. அடுத்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அடுத்த மாவட்டம் வந்துருச்சு போல இருக்கே. ஆமா ஐயா, எனக்கு தெரிஞ்சு நான் லைன்ல சொல்றேன் கேளுங்க. நான் கூட ஒரு மாவட்டத்தை விட்டுட்டேன், கமெண்ட் பண்ணாங்க. தூத்துக்குடி, கரூர், பட்டுக்கோட்டை, பழனி, இன்னைக்கு திருத்தணி. இவ்வளவு தூரம் வந்திருக்குப்பா. மொத்தம் இது வரைக்கும் 12 மாவட்டம் நினைக்கிறேன் ஜிப்சி. என் கணக்குப்படி பார்த்தோம்னா லெப்ட் பாண்டி இந்த தொகுதி வேட்பாளர் சொல்ற 12 தொகுதி நினைக்கிறேன். இது வரைக்கும் மொத்தமாவே உள்ள பிரச்சனை கிளம்பிட்டு இருக்கிறது. கிளம்பிருக்கு கரெக்ட். ஆமா, இதுல இந்த கொளத்தூர் வேட்பாளர் இருந்தாலும் ஏதோ கந்து வெட்டிலாம் விட்டு பெரிய பஞ்சாயத்து ஆகி அதிமுக இருந்து பதவி பறிச்சு வெளில துரத்தி விட்டாங்களாமே. ஆமா ஆமா. அப்புறம் தான் மேட்ரு தெரியுது. சாரு பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துருக்காரு, கந்து வெட்டி வேலை விடுற வேலையெல்லாம். அப்புறம் தான் புரியுது ஏன் அவனுக்கு சீட்டு கொடுத்தானா. அண்ணனே கந்து வெட்டி தான் விடுறாப்புல. எஸ் எஸ் எஸ். உங்களுக்கு மினிமம் ஒரு கேஸ் இருக்கணும், நீங்க கந்து வட்டி இருக்கணும். இதெல்லாம் நம்ம கடமை இல்லையா? அவங்க கடமை இல்லையா? விஜயோட கடமை இல்லையா? 4 கேஸ் வாங்கணும், 4 இடத்துக்கு போகணும், 4 பேர் கையை பிடிச்சி இழுக்கணும், 4 மணல் கொள்ள, 4 அந்த இவ்வளவு கேஸ் இருந்தா தானே அரசியல்வாதின்னு ஒத்துக்கிறாங்க. அதனாலவே பண்றான் போல இருக்கு. அதேதான் நேர்காணல் அண்ணன் கேட்பாரு, ஏய் கையை பிடிச்சி இழுத்தியா? ஆமாங்க ஐயா. டிக்கு. ஏய் வட்டிக்கு விட்டியா? 2 பொண்டாட்டி இருக்கா? ஆமாங்கய்யா. ஒண்ணுக்கு 4 இருக்குங்கய்யா. ஓகே டிக்கு. இந்த மாதிரி அண்ணன் டிக் பண்ணி வச்சிருக்காரு எல்லாரையும். எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனாக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறான் ஜிப்சி. எனக்கு தெரிஞ்சு இவன் கூட சேர்ந்தா எல்லாருக்கும் டிவோர்ஸ் தான் போய் விழுது. இங்க பாருங்க, ஒன்னே ஒன்னு சொல்றேன். இங்க ஒண்ணு மட்டும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சு பேசுங்க. இவன் பெட்ரு, அவனுக்கு அவன் பெட்ரு மட்டும் இங்க இவனுக்கு கட்சி மட்டும் பேசாங்க கபிலன். அது ஒத்துக்க மாட்டேன். டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவான்னு சொன்னேன். இவன் கூட சேர்ந்து அவனுக்கும் டிவோர்ஸ் விழுந்துருன்றேன். விழுந்துரும். இவனுக்கு எல்லாம் இருந்தால் இல்லாட்டில என்ன, அதெல்லாம் விடுங்க. எனக்கு இவனுக்கு கட்சியில எவன் முதல்ல கம்பி என்ன பண்ணணும் என் ஆசையை, அதை பார்க்கணும் முதல்ல. நானே அந்த அந்த கம்பி என்ன போறது நானே. ஆமா, தேர்தல் முடிஞ்சதும் தானே ஜட்டி துவைக்க போற நானே. சொல்லட்டா? இல்ல, நீங்க கேட்டீங்கல்ல எலெக்ஷன் கமிஷனுடைய ஹெட், அவங்க பேர் என்ன? ஐயோ பேர் வேற மறந்து போச்சு. அர்ச்சனாவா? அர்ச்சனா பண்டிட். அவங்களுடைய மெயில் ஐடியும் எலெக்ஷன் கமிஷன் புகார் தர மெயில் ஐடியும் எங்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு அதை இப்ப வாட்ஸ்அப் பண்றேன் கபிலன். இல்ல கட்சிக்காரங்களை நீங்க அனுப்ப மாட்டீங்களா? பொதுமக்கள் நாங்க தான் அனுப்புவோமா? அண்ணா நானும் அதை மெயில் போட்டுட்டு தானே இருக்கேன். எப்படியா இருந்தாலும் அப்ப ஒண்ணு பண்ணுவோம், ஜலட்ட ஒண்ணு பண்ணு, கமெண்ட்ல போடு. தேடி எடுக்க கமெண்ட்ல போட்டு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியட்டும். எல்லாரும் அந்த மெயில் வந்து இப்ப நாளை பின்ன அவனுங்க பண்ற காமெடி அட்டூழியம் எல்லாத்தையும் மெயில போட்டு அட்டாச் பண்ணி அனுப்பி விட்டே இருப்போம். மேடம் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். கமெண்ட்ல போட்டு விடு மெயில் ஐடி.
என்னம்மா இன்னைக்கு பதவி எடுத்த அன்னைக்கு மட்டும் தடை போட்டலாம் தத்தா புத்தா தத்தா புத்தா தத்தக்க புத்தக்குன்னு உட்காந்து 4 பேரிகேட் நிப்பாட்டி விட்டு டிஷர்ட் மாட்டு அந்த அம்மா வந்து நின்று 4 வண்டியை பிடிச்சாங்க. அப்புறம் பார்த்தா ஆளே காணும். இல்ல சீமான மட்டும் ஒரு 2-3 வண்டி செக் பண்ணிட்டாங்க நான் பார்த்த வரைக்கும். சீமான் வண்டியை செக் பண்ணாங்க ஜிப்சி. இவன் வண்டியை செக் பண்ண இவனா பெரிய மயிரான் விஜய். அதைத்தான் சொல்றேன் ஜிப்சி. கீழே கமெண்ட்ல போட்டு எல்லாருக்கும் வண்டியை செக் பாருங்க. பண்ணுவாங்க ஜிப்சி. நானா இருந்தேன்னா விஜய் பாக்கெட்டை தான் செக் பண்ணுவேன் ஜிப்சி. ஏன்னு சொல்லுங்களேன். பேண்ட் பாக்கெட் தானே? பேண்ட் பாக்கெட்டு, பின் பாக்கெட்டு, முன் பாக்கெட்டு எல்லா பாக்கெட்டையும் செக் பண்ணிடுவான். உள்ள குள்ளிப்பு வச்சிருப்பான் கம்யூனிட்டி பே வச்சிருவான். நாடக கம்பெனி. ஐயோ இந்த தடவை என்ன ட்ராமா, நாளைக்கு என்ன ட்ராமா பண்ண போறான்னு தெரியலையே. ஃபார் கம்ப்ளைண்ட் டு சிஇஓ தமிழ்நாடு @tamilnadu.government.in. சிசி வந்து complaints@eci.government.in. எப்பா இந்த மெயில் ஐடி எடுத்து வச்சிங்க. கமெண்ட்ல செலட்டோ போட்டிருக்கிறாப்புல. என்ன சிசி முத கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறாப்புல. உங்க வேலை என்னன்னா நாளை பின்ன இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் டேக் பண்ணி போறது போல மெயில் பண்ணி அதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஃபைல் அனுப்பி நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லைன்னா இது எனக்கு ஒன்று சந்தேகம். தனிப்பட்ட முறையில் நம்ம போயிட்டு மெயில் பண்ணோம்னா யாருக்கும் தெரியாது. பொதுமக்கள் அழுத்தம் கொடுக்கணும் ஜிப்சி. பொதுமக்கள் காரி துப்பணும் தேர்தல் ஆணையத்தை. நீ இந்த மாதிரி ஒரு நடக்குது இதெல்லாம் நீங்க வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்றேன். இன்னைக்கு அந்த அம்மா அந்த ஸ்கூல்ல இருந்து மைக் எடுத்து கத்துற வரைக்கும் இவங்க எல்லாம் அலோவ் பண்ணானே இருக்காங்க. படிக்கிற பசங்களை தொந்தரவு படுத்துறானுங்க. படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போக முடியாத அளவுக்கு தொந்தரவுப்படுத்துறானுங்க. அதுவும் அங்க இருந்துகிட்டு கூட்டத்தை அப்படியே நகர்த்திட்டு வரான் ஜிப்சி அவன். அதுவும் இப்ப எக்ஸாம் டைம் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஏங்க எக்ஸாம் டைம் தெரியுது, அப்புறம் எதுக்குங்க எலெக்ஷன் நடத்தணும்? ஒன்னே ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா தேர்தல் ஆணையமும் சரி மத்திய அரசும் சரி விஜய்க்கு நல்லா பாதுகாப்பா இருக்கிறீங்க. ஒத்த ஓட்டு அறுவடை பண்ண முடியாது பிஜேபிக்கு. நான் இப்பயும் சொல்லிடுறேன், ஒத்த ஓட்டு நீங்க அறுவடை பண்ண முடியாது. நீங்க தனியா நின்னா கூட ஓரளவுக்கு ஓட்டு விழுந்திருக்கும். ஆனா விஜயை காப்பாற்றணும்னு நினைச்ச பாத்தியா வக்காளி, அங்கதான் அடி விழப்போகுது. வா அங்கதான் அடி விழப்போகுது. விஜயை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்கடா, விஜய்க்கு முட்டு கொடுக்கணும்னு நினைக்காதீங்கடா. நியாயமா நேர்மையா என்ன தேர்தல் ஆணையம் செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அவனுக்குன்னு சிறப்பு ஒதுக்கீடு, அவனுக்கு மட்டும் ரோட் ஷோ பர்மிஷனா எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்களா ஜிப்சி அந்த ரோட் ஷோ பாத்தீங்களா இல்லையா? இந்த ஃபாஸ்டா ப்ளே ஆகுமே வாய்ஸ் பாட்டு கட 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 கடனா. ஆமா ஏன் ரோட் ஷோ பர்மிஷன் இல்லன்ட்டு எப்படிங்க நீங்க அவனுக்கு ரோட் ஷோ கொடுப்பீங்க? என்னங்க மானக்கட்டத்தனமா இருக்கு தேர்தல் ஆணையம். நாளைக்கு அவனா செத்தான இவனுக்கு சோறு போடுவானுங்களா? இவன் கெட்டப் இவன் லுக்லயே ஒரு படம் டீசர் விட்டுருக்கானுங்க. என்ன இவனுக்கு அஜெண்டா படமா? அது இவனுக்கு அஜெண்டா இருக்கிற படம் தான். அப்படித்தான் எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பேர் என்ன, அந்த போஸ்டர் எனக்கு 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு ஜிப்ஸ். நான் பாத்துட்டேன். எடிட் பண்ண முடியாம நான் போட்டுக்கு டீசர் வந்துருச்சு. கொஞ்சம் ஏதாவது பிசுறட்டுமே அண்ணன் சிஎம் வர மாதிரி வச்சு செஞ்சுடுவோம் அவங்களுக்கு. நான் என்ன சொல்றேன் ஜிப்சி, நீ மல்லாக்கப்படுத்து சைக்கிள் ஓட்டினாலும் சரி இல்ல மண்டி போட்டு சைக்கிள் ஓட்டினாலும் சரி ஒத்த ஓட்டு கிடைக்காது. மெட்ராஸ்குள்ள இருக்கிற தொகுதிக்கு பக்கத்துல இருக்கிற தொகுதிக்குள்ள ஓட்டுறதுக்கே உங்களுக்கு இந்த நாக்கு தள்ளுது. இவன்லாம் தமிழ்நாடை தாண்டி இந்த பக்கம் வந்துட முடியும்? தென் மாவட்ட சைட்லாம் வந்துருவானுங்க இவனுங்க, இல்ல வட மாவட்ட சைட்லாம் வந்துருவானுங்க. வாய்ப்பே இல்ல. என்னமா போலீஸ் பாதுகாப்பு இவருக்கு தான் தனியா வேணும்? டே நீ என்ன பெரிய புண்டையாடா நீ விஜய்? டே புண்டாமாவனே விஜய், நீ என்ன பெரிய புண்டையாடா நீ? உனக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு நிறைய வேணுமா? நீ அவ்வளவு பெரிய புண்டையா நீ? இவருக்கு மட்டும் தனியா 50,000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுமா? இவருக்கு மட்டும் தனியா பர்மிஷன் கொடுக்கணுமா? நொட்டணுமா? கூத்தியால வச்சு கூத்தி அடிக்கிற கம்யூனிட்டி. நான் இதை காரணம் வச்சு உனக்கு ஓட்டு போட வேணான்னு. நாளைக்கு நீ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீ வந்துட்டானா கூட உன்னை பார்க்கறதுக்கே எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு. இதுல நீ எப்படி வந்து நீ எங்களை பார்த்துப்ப? இவன் குழந்தை மாதிரி ஜிப்சி. இவனுக்கு ஹக்கீஸ் நாப்கின் நம்ம தான் மாத்தணும் போல இருக்கு, கழுவி விடணும் போல இருக்கு. இவன் ஒரு கிரிஞ்சுன்னா அவன் ஆதா வரைச்சுன்னா அதுக்கு மேல கிரிஞ்சு. ஐயோ அவன் இவனுக்கு ஆனா 5 வயசுல அவனுக்கு தான் நடிப்புல போட்டி போல இருக்கு. 5 வயசுல என் கண்ணு முன்னாடி எங்க அம்மா தூக்கு மாட்டி தொங்கிட்டாங்க.
எதனால? எதனால? உனக்கு அன்னைக்கு அவன் 5 வயசுல ஏன்டா உங்க அம்மா செத்ததுக்கு உனக்கு இன்னைக்கு அழுவ வருது இல்ல? எத்தனை பேர் வீட்டு அவங்க அம்மா செத்துருக்கும்? எத்தனை பேர் பெத்த தாயை இழந்திருப்பான்? எத்தனை பேர் கட்டின பொண்டாட்டி இழந்திருப்பான்? அன்னைக்கு வந்து கேட்டடா கபிலன், வாங்க சாப்பிட சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சாப்பிடுங்க கேட்டாங்க. பத்திரிகையாளர்களை வாசல்ல நின்று சாப்பிட வாங்க, வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாலும் அவன் அதை வரைச்சுனா ஜிப்சி. இவனுங்கெல்லாம் வந்து கேடு கெட்டவனுங்களோட மட்டமான பயல ஜிப்சி. இவனுங்க காத்து வந்து இவனுங்க மூச்சு காத்து கூட நம்ம மேல படக்கூடாது ஜிப்சி. எஸ் எஸ் எஸ். அவ்வளோ பெரிய கேடு கட்டவனுங்க. உண்மையிலே சொல்றேங்க, எனக்கு இந்த தீண்டாமை இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாருக்கும் தெரியும். தீண்டாமை யாரும் விரும்ப மாட்டீங்க. ஆனா டிவி கட்சிக்காரன்கிட்ட அப்படிதான் நம்ம நடந்துக்கணும். அவனுக்கிட்ட நெருங்கக்கூடாது, அவனுங்க தொடக்கூடாது. ஏன்னு வச்சுக்கோங்க, கடிச்சு வச்சிருவானுங்க. நீ தொட்டனா உன்னை கடிச்சிருவான், எங்க கடிப்பானு தெரியாது. அதான் பிரச்சனை. நேத்து ஒருத்தர் இவன் கட்சியில இருந்து வெளில வந்துட்டாரு, ஒரு முஸ்லீம். அவரோட பேட்டி பார்த்தேன். 2 லட்சம் கொடுங்க பாய், 5 லட்சம் கொடுங்க பாய்ன்னு வாங்குறானுங்க. காசு கொடுத்த உடனே மரியாதையா, அப்புறம் எதுக்காவது ஸ்பான்சர் பண்ணலன்னா கண்டுக்கவே மாட்டேன்றானுங்களாம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த உயிரிழப்பு நடந்துச்சுல்ல, அப்போ உட்காந்து இவனுங்க பேசுறாங்களாம், அரசியலுக்கு வந்துட்டார்ல மாநாடு, காவு வாங்கத்தானே செய்யும் அப்படின்றாங்களாம். ஓ, காவு வாங்கதான் செய்யுமா? அவன் வீட்டு பொம்பளைங்கள அவன் வீட்டு குழந்தைங்களை காவு கொடுக்க வேண்டியதுன்னு ஃபுல்லா ஸ்கேமு. அப்புறம் இந்த இப்ப பாருங்க எல்லாம் வெளில வந்துருவாங்க பாருங்க. இந்த மாட்டு கட்சி வந்தவங்க எல்லாம் மதிக்கிறதே இல்லையா. இவரு புசியானந்தே காலைல 7 மணிக்கு போனா 11 மணிக்கு நிக்க வைப்பாராம். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் ஏன் அப்படின்னு கேட்பாராம். எல்லாம் பார்க்கலாம் பண்ணலாம் போயிட்டு வாங்கன்னா இவங்க வந்துருவாங்களாம். எல்லாரும் காசு கொடுத்துட்டோம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். டி நகர்ல எவனுமே கண்டுக்கல பாத்தீங்களா? ஆமா, இது பட்டுக்கு பின்னாடி 4 பேர் நீ வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா? டிஷர்ட்ல வாக்கிங் போகும்போது காலில் விழுவாராம், வயசான கேள்வி காலில் விழுவாராம், அங்க காலில் விழுவாராம். இங்க ஜிப்சி, இங்க டிவி கட்சிக்காரன் என் காலில் விழுற மாதிரி போட்டோ எடுத்து போட்டுருவா ஜிப்சி. ஆமா ஆமா, வருவானுங்களா அந்த பக்கம்? வரட்டும் வரட்டும், அப்புறம் தானே இருக்கு. காலையில கறி எடுக்க போகும்போது அங்க பாய் கடைக்கு போனேன் ஜிப்சி, கறி எடுக்க, இந்த ஆட்டு கறி எடுக்க. எங்க இந்த பக்கம் போர்ல தான் சுத்துறான்ற அந்த ரேவந்த் பையன் இந்த பக்கம் வரமாட்டேன்றானே. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நேருக்கு நேராவே பாக்குறதுக்கு. காலையில கறி எடுக்க போனேன் 10 மணிக்கு, ஆட்டுக்கறி பாய் கடைக்கு போனேன், எப்போது ரெகுலரா போற கடைக்கு. அப்படியே அங்க குடலை சுத்தம் பண்ணிட்டு இருந்தானுங்க. சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தேன். என்னப்பா யாருக்கு தம்பி ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இவனுக்கு தாங்க அப்படின்ட்டான். ஒரு விடுதலை சிறுத்தைக்கு தாங்க அப்படின்ட்டான். திருமாவளம், எங்க ஏரியா திருமாவளம் தான் நிக்கிறாப்புல. ஏன் தம்பி இந்த டிவிக்கேன்னு சொல்றாங்களா போட மாட்டேங்க? அவன் என்னங்க தரையிலே கால் நிக்க மாட்டேங்குது, என்னங்க வேஸ்ட்டுங்க. இருந்தாலும் பேசவும் ஒன்றும் அரசியலும் தெரியல, அவன் கட்சிக்காரனுக்கு ஒன்றும் தெரியல. இது யதார்த்தம். நான் ஏதோ இங்க பொய் சொல்றேன்லாம் நினைக்காத. வேணா சந்தேகம் இருந்தா போய் லால்பேட்டைக்கு முன்னாடி தக்கியால போய் நின்று கேட்டு பாருங்க, தெரியும். தக்கியால அந்த பாய் கடை தெளிவா இருக்கிறீங்க. நம்ம தான் போன வாட்டி அதுக்கு முன்னாடி இந்த இவன் வேற என்ன வடிவேல் வரும்போது என்ன கூட்டம் வந்துச்சு. ஆமா, இவனுங்க எல்லாம் வடிவேலு கூட்டம் வருது, விஜயகாந்த் கூட்டம் வருதுன்னு சொன்னானுங்கல்ல. ஆமா, ரிசல்ட் முடிஞ்ச 5 வருஷம் 10 வருஷம் நீங்க வடிவேல பாத்தீங்களா? இல்லையே. அதை விட மோசமா இருப்பான் இவனுக்கெல்லாம், அதை விட மோசமா இவனுக்கெல்லாம். அவ்வளவு கடுப்புல இருக்காங்க இவனுங்க. வெளில வர வர அவனுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொம்பளை பிள்ளைங்க ஒரு 4-5 10 பீஸ் இருக்கு. பெரிய மயிராவா பெரிய மயிராவா அப்படின்னு கத்துதுங்கல்ல. என்ன வயசு ஜிப்ஸ் இது? என்ன கர்மம், அந்த ரூட் மாஃபியா தான் கேட்கணும், எங்க இருந்துடா பிடிக்கிறீங்க ஜிப்சி. ஆளை கூட வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு, அதே பொண்ணு கண்ணாடியை எடுத்து இன்னொரு கூட்டம். என்ன ஜிப்சி இது? அதுல நீங்க சொன்னீங்க தெரியுமா, இது மாதிரி கார்டு செக் பண்ணணும். போன ஸ்பேஸ் உங்க பேர்ல ஒரு ஐடி வந்துதான் மைக் கொடுத்துதான் வெளில தள்ளி விட்டுருச்சு. எனக்கு இப்பதான் ஐடியா தள்ளி விட்டுச்சு. அப்பதான் திரும்ப இருக்கிறான், விருந்தாளிக்கு பிறந்த ஒருத்தன் இருக்கிறான், பிஜேபி சிவான்னு ஒருத்தன். அவன் இல்ல நான் சொல்றது அதே. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விஜய்காரையும் செக் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப இப்ப உதயநிதிக்கார எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 தடவை செக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப ஸ்டாலினோட வேனையும் செக் பண்றாங்க. இப்ப அந்த பறக்கப்படை இது மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு இறங்கி நின்றுடுறாங்க. ஓகேவா? ஆனா இப்ப லேட்டஸ்டா சீமான் இருக்கான் தெரியுமா, அவன் காரை செக் பண்றாங்க. அப்ப வெளியில இறங்கிட்டு நீங்க எத்தனை பேரோட பணத்தை நீங்க பறிமுதல் பண்ணீங்க அப்படின்னா அதிகாரிகிட்ட கேட்கறான். அந்த அதிகாரி திரும்ப ஒரே ஒரு வார்த்தை, நீ யாரா அந்த கேள்வி கேட்கறதுன்னு கேட்டிருக்கணும் அவங்க.
அவங்க ஏன் அதை கேட்கறான்னு தெரியல. இன்னொன்னு இப்ப விஜய்க்குலாம் நீங்க வந்துட்டு செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இவங்க ஒரு பெரிய விஷயமாக்கி வேணுங்க. ஐயோ அண்ணன்காரையே செக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இவனுங்க ஒண்ணும் பண்ண முடியாது, பைத்தியக்கார பையன். இல்ல இப்ப ஏங்க, யார் பேசிட்டு இருக்கிறது? நேத்து வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நானும் அதை சொல்லணுன்றேன். சீமான் வண்டியை செக் பண்றாங்க. சீமான் வண்டியை விட்டு வெளில இறங்கி, நீ தாராளமா என் வண்டியை செக் பண்ணி என்ன செக் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன நீ கை பிடிச்ச, என்ன நீ வண்டியிலேருந்து என்னென்ன பிடிச்சிங்க? இந்த மாதிரி தொகுதிக்குள்ள போய் நீங்க ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க? வெளியில மவுண்ட் ரோட்ல உட்காந்து செக் பண்ணி நீங்க என்ன என்ன கண் துடைப்பா? ஏன் எந்த கட்சிக்காரனுக்கும் ரோட் ஷோ கிடையாது. எல்லாம் மைக்கை பிடிச்சி பேசிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடணும். ஆனா இந்த புண்டா மாமன் விஜய்க்கு மட்டும் மைக்கை பேசிட்டு கையாட்டிட்டு காலாட்டிட்டு மயிராட்டிட்டு வருவான். நீங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பீங்க. காவல்துறை காலை ஒடிச்சிட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் நீ மக்களுக்காக நம்ம தேர்தல் ஆணையமா இல்ல கட்சிக்கு உட்காந்து நடத்துறீங்களா? ஒருத்தன் என்னடா எந்த கட்சியை சென்டர்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இவர் மட்டும் நேரா போவாராம், அமித்ஷாவை டேக் பண்ணி உட்காந்து போவாராம், இவர் நேரா கம்ப்ளைண்ட் கொடுப்பாராம், இவங்க நேரா இங்க நொட்டுவாங்களாம். அவனுங்க யாருக்கடா நீங்க இது நடத்துறீங்க? தேர்தல் என்ன தேர்தல் ஆணையம் என்ன வேலை பாக்குற நீ? என்ன வேலை பாக்குற நீ? போலீஸுக்கு இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், தெரிஞ்சேதான்டா கேக்குறேன். இது ஸ்கூலுக்கு ஆப்போசிட் முன்னாடி உட்காந்து நீ மைக்க பிடிச்சி பேசலாமா? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வச்சு நீ மைக்க பிடிச்சி நின்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாமா? அறிவு இருக்கா? எப்படி நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்க? ரோட் ஷோக்கு பர்மிஷன் கிடையாது. யாரை கேட்டு கொடுத்து நீ ரோட் ஷோ? இல்ல கபிலன், தேர்தலை விடுங்க, சாதாரண ஒரு ஹியூமன் சென்ஸ் ஸ்கூலை கிராஸ் பண்ணும்போது, ஹாஸ்பிட்டல் கிராஸ் பண்ணும்போது விசில் அடிக்க கூடாது, ஹார்ன் அடிக்கக்கூடாது தெரியாதா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இவனுங்க இப்படி எல்லாம் பண்றது கரெக்ட்னு தோணுது. ஏன்னா இவனுங்க பண்ணாதான் மக்களுக்கு வெறுப்பு ஏறும், கடுப்புண்டே ஆகும். என்னமோ உண்மைதான், அது என்னமோ உண்மைதான். இவனுங்க கிராஸ் பண்ணாலே கடுப்பாயிடுறானுங்க. ஜிப்சி இப்போ பேசும்போது என் ஊருக்கெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல, பிரச்சாரம் எல்லாம் ஆரம்பிக்கல. நீ காலையில் பாட்டாளி மக்கள் கட்சி வண்டியே 10 வண்டி போச்சு. வண்டி எங்கேயுமே நிற்காது, நிற்கவே கூடாது, அப்படியே போயினே இருக்கணும். இங்க இருக்க கொஞ்சம் வன்மத்தை கக்கிடுறேன். இங்க ஒருத்தர் மதுரை வாயில் ரோட்ல வந்துட்டு இதெல்லாம் சரியில்லை, இதை வந்து நான் மேம்படுத்த போறேன் அப்படின்னு. என் நாய, உன்னோட தியேட்டர்ல கூட ஸ்கிரீனை மூல மாத்திரா, அதுக்கப்புறம் வெளில வா. தியேட்டர்ல முதல்ல டிக்கெட் முதல்ல கம்மி பண்ண சொல்லுங்க. 4000 5000 காம்போல வச்சுட்டு இவர் வர்றாரா? 8000 ரூபாய்க்கு டிக்கெட் தந்துச்சு அவன் திருட்டு கம்ப்ளைண்ட் போய. 8000 ரூபாய்க்கு எப்படி நரிக்குறவர்களை உள்ள விட மாட்டேன், டிக்கெட் இருந்தாலும் உள்ள விட மாட்டேன். இப்ப அதே நரிக்குறவர் காலில் விழுந்ததுனால நீ டிக்கெட் கேட்கணும், நீ ஓட்டு கேட்கணும். அதே நரிக்குறவர் காலில் விழுந்தா நீ ஓட்டு கேட்ட அவனு. ஆனா ஒரு ஏரியாவுக்கு வந்து டிவி கேட்கணும், ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கான். அந்த ஏரியால உள்ள ஒரு ஆட்கள் வந்து மறிச்சுட்டாங்க, ஒரு கட்சி ஆட்கள் மறிச்சுட்டாங்க டிவி கேட்காரன் தான். யாருன்னு பார்த்தா அவன் மறிச்சவரும் டிவி கேட்காரன் தான். ஏன் தெரியுமா அவனை மறிச்சிருக்காங்க? ஜனநாயக டிக்கெட் எல்லாம் வந்து பல மடங்கு ஜாஸ்தி வச்சு நேற்று அவனுக்கு 250 ரூபா 300 ரூபாய்க்கு டிக்கெட்டை நீ வாங்கிட்டு காசை திருப்பி கொடுக்கவே இல்லை. அவன் 300 ரூபாய், அவனுக்கு 250 ரூபா 300 ரூபாய் பெரிய மேட்டர் தாங்க. அவன் ஏழைப்படப்பட்டவன், ஏதோ கூலி வேலைக்கு பாக்குறான். அவனுக்கு 200 ரூபா 300 ரூபா அவனுக்கு பெரிய விஷயம் தான். இங்க ஒருத்தன் விஜய் ஃபேன் போட்டிருந்தான் அந்த வீடியோ கோட் பண்ணி, நாங்களாம் 700 ரூபா 800 ரூபா கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறோம் போவியா அப்படின்னா. உனக்கு என்னப்பா, நீ உன்ட்ட காசு இருக்கு, அப்பா காசு இருக்கு, செலவு பண்ணுவேன், 800 ரூபா கொடுத்து நீ வந்து விஜய் படத்துக்கு வாங்குவேன், டிக்கெட் வாங்குவேன். அவன் 200 ரூபா 250 ரூபா அவன் பாட்டுக்கு அவன் இதுக்கு அவன் கொடுத்து பாக்குறான். என்ன ஒரு நியாயம் வேணாம? காவலோட போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைங்க அவன் கூட்டத்துல. பொம்பளை போலீஸ் எல்லாம் எப்படிங்க போய் நிக்கும்? இதெல்லாம் ஒரு கட்சின்னு இது சுத்தி. இப்ப நாளைக்கு இவனுங்க எப்படி கேட்பானுங்க பாதுகாப்பு வர்ற போலீஸோட காலையே நீங்க உடைச்சு விட்டுறீங்கடா. ஏங்க ஜிப்சி, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது ஜிப்சி. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இல்லையா? கிடையாது. போலீஸ்க்கு இல்லையா? போலீஸ்க்கு எங்க இது இன்சூரன்ஸ்? ஆபத்தை தேடி தானே போறாங்க. ஏங்க இது சர்வீஸுங்க, அது என்ன அவங்க என்ன பண்றாங்க? இன்சூரன்ஸ் கிடையாதுன்றது உண்மைதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க எடுத்துக்கலாம், வைத்தியம் பண்ணிக்குவாங்க, அது பிரச்சனை இல்லை. கால் கீழே உடஞ்சது. ஏன் எங்க அப்பாவுக்கு வந்து கலவரத்துல கால் உடஞ்சது, புரியுதுங்களா? உள்ள பிளேட் வச்சாங்க, கலவரம் ஒண்ணு நடந்தது. அந்த கலவரத்துல போய் உட்காந்து அந்த முன்னாடி தடுக்கிறாங்களே ஷீல்டு ஜிப்சி, 7ஆவது படிக்கும் போது பாட்டில் அடிச்சு சோடா பாட்டில விட்டு அடிச்சிருக்கானுங்க ஜிப்சி. அது கீழே விழுந்து உடஞ்சி அப்படியே பவுன்ஸ் ஆகி கால முட்டில வந்து சொருவிடுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நொண்டி வந்தாரு, கை கட்டு போட்டு வந்தாரு எங்க அப்பா யூனிஃபார்ம்ல. இதை நம்ம கொஞ்சம் விரிவா பேசணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து சாகுறதை விட, நான் சொல்றது மேபி ஒரு சில பேர் வந்து என்னடா அப்படி சொல்றோம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சாகுறதை விட கால் உடையிறது ரொம்ப கொடுமை. ஏன் சொல்றேன் அப்படின்னா,
இப்ப கால் உடையுது இருக்கு, கால் உடைஞ்சப்ப நான் பார்த்தது வந்து வீடியோல ஒரு காலை தூக்கும்போது அந்த கால் மட்டும் தனியா போயிட்டு இருந்துச்சு. இப்ப ஒரு கிட்டத்தட்ட வந்து அது சரியா வரதுக்கு எப்படியும் ஒரு 6 ல இருந்து 8 மாசம் வரைக்கும் ஆகும். அது எட்டு வரைக்கும் அவர் மாசம் ஏங்க இன்னொருத்தர் நீங்க டிபெண்டா இருக்கணும். அனுபவத்துல கேக்குதா? சொல்றேன் கேளுங்க, அனுபவத்துல சொல்றேன். என் அப்பா ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கால் சரியாகல. தம்மா இல்ல குண்டு அது சோடா தம்மா குண்டு சோடா பாட்டில் கண்ணாடி உள்ள முட்டியில சொருவி நான் என்ன 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் கழிச்சு அவரால் சரியா நடக்க முடியலங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, என்னப்பா போக்கலாம், சரி ரைட்டு. மேஜர் ஆப்ரேஷன்லாம் என்ன பண்ணுவீங்க முட்டிக்கு? அன்னிலேருந்து ஒன்ஸ் ஜிப்சி அன்னிலேருந்து ஜிப்சி அவருக்கு அந்த 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 ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தூக்கி கையில ரைட்டரா போட்டாங்க ஜிப்சி. ஸ்டேஷன்ல உட்காந்து எழுதுற வேலை தான். நீங்க அவ்வளவு சொல்றீங்கல்ல, இப்ப கால் உடைஞ்சு இப்போ அப்ப அவங்க அந்த போலீஸ் கால் உடைஞ்சிட்டுல கிட்டத்தட்ட 6 ல இருந்து 8 மாசம் வரைக்கும் அவர் பாத்ரூம் போறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு போகணும். அவன் ஹெல்ப் பண்ணாதான் அவரால் போக முடியும். அது ஒண்ணு. இன்னொன்னு, ஒன்ஸ் ஒரு போன் உடஞ்சிருச்சுன்னா அதோட 80% ஸ்ட்ரென்த் கூட திரும்ப வராது. விஷயத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா வருவோம். அந்த மனுஷன் வந்து இப்ப கால் அடிபட்டு போயிருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த ஆயுதப்படை இந்த பந்தோபஸ்துக்கு நிற்பாங்க, புரியுதுங்களா? அவங்க வேலையே பந்தோபஸ்துக்கு நிற்கிறது மட்டும்தான். வண்டியால அந்த காலு பாதம் கீழே இருக்கிற பாதம் கீர் கூட போட முடியாது வண்டி ஓட்டி. என்ன போலீஸ் ஷூவை பார்த்துருந்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும் முன்னாடி. எட்டி ஒரு இந்த ஷூவால ஒரு உதம் வாங்கணும்னு வச்சுங்க வீங்கி போடும். அப்படி இருக்கும், ஒரு வாரம் நடக்க முடியாது. அப்பேற்பட்ட ஷூவை போட்டு அது மேல வண்டி ஏறி காலை நசுக்கிருக்கிறான்னா இவன் பொறுமையா வண்டியை ஓட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ இவன் நியூஸ் 24 எடுத்து போட்டிருக்கிறான் பாருங்க. இவனுங்க வேணும்னே வண்டியை ஸ்லோவா தான் ஓட்டுறானுங்க, வேகமாவே ஓட்டுறது இல்ல. ஏன்னா கூட்டம் இங்க காட்டணும், அப்பதான் கூட்டம் வண்டியை சுத்தி நிக்கும் அப்படின்னு. தெவிடியா பயிலுவ, நான் என்ன கேட்கிறேன், டிவிக்கே தெவிடியா பயிலுவ, சோறு திங்கிறான்டா உண்மையிலே வாத்தா ஒருத்தனுக்கு தான் பெத்தா அப்படின்னா நீ வண்டியை வேகமா போயிருக்கணும். வேகமா இவன் போய் எந்த ஸ்பாட்ல உனக்கு கவர்மெண்ட் கொடுத்துச்சோ அந்த ஸ்பாட்ல நின்று பேசிட்டு கிளம்பி சுத்த மூடிட்டு கிளம்பி போயிருக்கணும். இருக்கிறவனுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு, ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு, உனக்கு பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறைக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு, ஏன்னா ரவுடி புண்டையாடா நீங்க எல்லாம் ரவுடித்தனமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, முட்டா புண்டைங்களா? இவங்களுக்கு ஸ்பெஷல் புண்டை பர்மிஷன் வர மாதிரி கேக்குது. யாரை கேட்டா கொடுத்தீங்க ஸ்பெஷல் பர்மிஷன்? எவனை கேட்டு கொடுத்தீங்க நீங்க? எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரினா இவனுக்கும் ஒரே மாதிரி நடத்தணும். எப்படா ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? யாரை கேட்டு கொடுத்தீங்க நீங்க? அப்ப பொதுமக்கள் எக்கடிச்ச தலை எனக்கு கவலை கிடையாது. இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், இங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கையில வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிற உங்களுக்கு ஏன்னா வாசல்கள் வழியா வரவே மாட்டீங்களா? நான் இப்ப சொல்றேன், நேரடியாவே கேட்கிறேன் பிஜேபி, அது எதுக்கு நீ இவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குறீங்க? எப்படா உங்களுக்கு ஓட்டு போடுவான்? வாழ்க்கை முழுக்க கொள்ளக்கது வாசல் வழியா தான் வருவீங்களா? வாசப்படி வாசலா வரவே மாட்டீங்களா? யாராவது நடுவில் இந்த காமெடி தூக்கிட்டு வந்துடாதீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பிஜேபி சொல்ற பேச்செல்லாம் கேட்காதுன்னு இந்த காமெடி எல்லாம் தூக்கி வந்துடாதீங்க என்கிட்ட. பச்சை கேட்டு கொடுவோம். அப்புறம் ஒருத்தன் பேசிட்டு கையாட்டிட்டு காலாட்டிட்டு இளநீ குடிச்சிட்டு வரான் மயிறு. அதுவும் அங்க பவன் கல்யாணம் பார்த்து காப்பி அடிச்சுட்டு அதே ஸ்கிரிப்ட். இவர் பெரிய அப்படியே பக்கமா 40 நிமிஷம் பேசி அறுத்து தள்ளிட்டாரு. இவருக்கு இளநீ மயிறு கேக்குது, இளநீ மயிறு. அப்படியே சீமான் மாரி அந்த பக்கம் இந்த பக்கம் திமுக கார மாதிரி அதிமுக கார மாதிரி பக்கமா பேசி தொண்டை வறண்டி போய் அப்படியே வாயில தண்ணி இல்லாம அப்படியே நாக்கு பிரட்டிட்டே இருக்கிறாரு. இவருக்கு இளநீ மயிறு கேக்குது. பேசுறது நான் 8 நிமிஷம் 10 நிமிஷமா. அப்புறம் திமுக ஒழிக எதிரி திமுக தான், டிவிகே திமுக. இத பேசுறது ஒருத்தன் இளநீ புண்டை கேக்குதா? இது ஒரு கட்சி, இதுக்கு ஓட்டு போறதுக்கு 4 தற்குறீங்க, இதுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுறதுக்கு 4 பொம்பளை தற்குறீங்க. இதுங்களை உட்காந்து கேள்வி கேட்டோம் விபச்சாரின்னு சொன்ன உடனே பொத்துக்கிட்டு ரோசா வந்து பொத்துக்கிட்டு நிக்குதுங்க எல்லாம். பொன்ராஜா இருக்காருனாலதான் டீசெண்டா பேசினாரு. வக்கால வழி நீ எல்லாம் மற்றவன்டெல்லாம் வந்து தேர்ட் கிரேட் ரேட்ல பேசுவானுங்க. வா மேல வா, ஃபீமேல் டிவிகே ஃபேன்ஸ் மேல வா, பொண்ணுங்க இறந்த மேல வா. நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறேன். வா, ஏதோ ஒன்று கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேன். வா, உன் அறிவு என்னன்னு இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். கீழே ஏதோ பொம்பளை டிவிகே ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இருந்தால் மேலே வாங்கலேன், பேசுவோம். பயப்படாதீங்க. உங்கள் கட்சி ஸ்பேஸை விட இங்கே இந்த ஸ்பேஸ் ரொம்ப யோக்கியமான ஸ்பேஸ் தான். ஒன்று கெட்ட வார்த்தைலாம் சொல்ல திட்ட மாட்டோம், நாகரிகமாக கேள்வி கேட்போம். என்ன சரி, இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஜிப்சி பேசுறீங்களா? கொடுங்க. சொல்லுமா.
சொல்லுமா சொல்றா தேவடியா பையலே சொல்லுமா. டேய் அவரு கூப்பிட்டு பொம்பளை அட பொறுமை. உங்க அப்பன் கதையெல்லாம் செத்து போன உங்க அப்பன் கதையெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க தேவடியா பையலே. நீ இப்படி பண்றீங்களாமா? சரி உங்க அப்பா போலீஸ் தானே, அவன் இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு தானே அந்த போஸ்டிங் வந்திருக்கு. ஏன் உனக்கு அந்த போஸ்டிங் வரல? ஏன் உனக்கு அந்த போஸ்டிங் வரல? உங்க அப்பா கதையெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்றியா? சிம்பத்தி கிரியேட் பண்றியா? என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? இல்ல பொண்ணுங்களுக்கு ஆம்பளை வயசு சிம்பத்தி கிரியேட் பண்றியா? எங்க அப்பனுக்கு வந்து முட்டில அடிபட்டுச்சுன்னா சிம்பத்தி கிரியேட் பண்றியா? அட தேவடியா பையலே, என்னடா அவன் உங்க அப்பா ஏண்டா இல்லடா உங்க அப்பனுக்கு முட்டில வந்து அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டேன்னா சிம்பத்தி கிரியேட் பண்றியா? தங்கச்சி இதெல்லாம் ஒரு ஆளு புண்டையாடா டேய். தேவடியா பையலே, கண்ணால பார்த்தோம். இதெல்லாம் ஒரு ஆளு புண்டை தேவடியா பையலே. இதெல்லாம் ஒரு ஆளு புண்டை நீ ரஜினியே ஒரு ஆளு புண்டடா தேவடியா ரஜினி. கேளு தங்கச்சி, ரஜினி ஒரு கழுட்டு புண்டாமா, ரஜினி ஒரு கழுட்டு புண்டாமா, ரஜினி ஒரு கழுட்டு புண்டாமா, ரஜினி ஒரு கழுட்டு புண்டாமா, ரஜினி ஒரு கழுட்டு புண்டாமா. என்னடா திர்ஷா செத்து போன சுண்ணிய உங்களுக்கு என்ன கோவம் வருது? எப்படியா பயல? என்ன தங்கச்சி இங்க பாரு, டேய் ஏன் ஓட்ட ராஸ்கல், டேய் மேல வா மறுபடியும். அப்ப நான் லிஸ்ட் மேல தூக்கி போட்டேன். ஏக்கோ டெவிலக்கா வாங்கக்கா. அக்கா வாக்கா, வெக்கப்படாத வாக்கா. டெவிலக்கா ஏக்கா சும்மா வாக்கா, நம்ம ஸ்பேஸ் தான்க்கா, வாக்கா வந்து பேசிட்டு போக்கா வாக்கா. ஏன் ஜிப்சி இந்த பொண்ணுகிட்ட பேசுங்க, என்ன கம்முன்னு இருக்கீங்க? ஏங்க அது எப்ப பார்த்தாலும் தோசைக்கல்ல உட்கார்ந்த மாதிரியே வருது, அதுகிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? பேசுறத காது ஊத்து கேக்குறானா? மத்தனாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு கேட்பான், வாரான் கத்துறான் போயிட்டே இருக்கான். அபியூஸ் பண்ணிட்டு போயிடுறான். ஒரு கொஞ்ச நேரமாச்சும் ஒரு டைம் கொடுனா ஓடிடுறான் சட்டுன்னு. பேச வரான் அபியூஸ் பண்றான் ஓடிடுறான் சட்டுன்னு இது பண்ணிட்டு. மத்த படமாச்சும் ஒரு கொஞ்ச நேரம் இருப்பானுங்க. விஜய் ஃபேன்ஸ்னாலே பொறுக்கி பொம்பளை பொறுக்கி தான். இந்த பொம்பளை பொறுக்கி தான் ஃபேக் ஐடியில போயிட்டு பொண்ணுங்கிட்ட டிஎம்ல போய் உருட்டிட்டு வந்தது. இவன் தான் அது. இல்ல இருங்க அவன் சிம்பதி பத்தி பேசினா நான் ஒரு டைலாக் சொல்றேன் கேட்டுக்கோடா. எல்லா வலியையும் பொறுத்துக்கிட்டு எனக்கு அது மேலுமே புரியல. அப்படி என்னதான் வலி? இல்ல இவன் புள்ள பத்தானா? இல்ல எனக்கு அதான் புரியல ஜிப்சி. இவன் 10 மாசம் என்ன வயித்துல சுமந்து புள்ளைய பத்தானா?